யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியா சார் கூட தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை. வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே சரி அவர் பண்ணலாம், அவர் தான் எங்கள் பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், சார் நான் சிலது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு. யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கார். இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அதுவும் தூக்கி பாட்டுக்கப்பா. தேங்க்ஸ் டு யோகி பாபு. அண்ட்